திண்டிவனத்திலிருந்து சுதாகர் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். கரூரில் நடந்த சம்பவம் விசாரணைக்கு அவசியமா? அப்படி அவசியம் என்றால் அதை ஆணையம் மூலம் செய்யலாமா அல்லது சிபிஐ மூலம் செய்யலாமா? யார் செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார். இதில்ண்ணே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. அதனால் ஏதாவது இவன் சரியில்லை அது சரியில்லைன்னு யாராவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கையில் அவைலபிள் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேலே அதிகமாக நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சிபிஐ மேலே பொதுவாக நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு மேட்டர் இப்போ ஒரு தவறு நடந்ததுனாக்கா அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டைரெக்டாக ரிலேட்டடாக இருந்ததுன்னா சிபிஐ மேலே நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. சில சம்பவங்கள் டைரெக்டாகவே ஸ்டேட் கவர்மெண்ட்டு லிங்கில் நிறையா இருந்ததுனாக்கா நம்ம லோக்கல் போலீஸை நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது இப்போ நம்ம போலீஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேனாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட மேட்டரில் சிபிஐ விசாரிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமிக்கலாம். இப்போ மதுரை கோர்ட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஐஜி ஆஃபீஸர் மேலே அந்த தலைமையில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா இதில் யார் விசாரித்தா நல்லா இருக்கும்னா, இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த சூழலில் சிபிஐ விசாரிக்கிறதே உகந்ததாக எனக்கு தெரியுது.